ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுலபமான முறையில் 10 நிமிஷத்தில் பருப்பு கடையில் தாங்க பார்க்க போகிறோம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வர விரும்பாதவங்களே இந்த பருப்பு கடையில் இருக்க மாட்டாங்க. இது எப்படி செய்யலான்னு ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம நல்லா கழுவிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம அடுப்பில் தான் வேக வைக்கணும். குக்கரில் வச்சோம்னா ரொம்ப மையாக போயிடும். அதனால இதை குக்கரில் வேக போடாமல் நம்ம இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தானே வேக போடுங்க. ஸ்டவ்வில் நல்லா ஹையாக வச்சு வேக போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் 3 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடும். ரொம்ப மஞ்சள் பொடி போடாமல் அந்த நுனியில் பெரிய ஸ்பூனில் அந்த 1/4 ஸ்பூனுக்கு கூட கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க. இது மாதிரி இந்த பருப்பு கடைகிறது இருந்தால் இது மாதிரி கடைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த கரண்டியில் வச்சு நல்லா மசிச்சு விட்டால் நல்லா மசிஞ்சுக்கிறோம். தேவைக்கேற்ப ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இது சின்ன குழந்தைகளுக்கு அந்த சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கும் போது இதை இந்த மாதிரி செஞ்சு நம்ம அந்த குழந்தைகளுக்கு ஊட்டினோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா பெரியவங்கள்லேருந்து சின்னது இந்த ரசம் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோயும் பாருங்கள். இந்த பருப்பு வேக போட்ட தண்ணியில் வச்சா தான் அந்த ரசம் வீடியோ, அதையும் பாருங்கள். இந்த பருப்பு தாளிக்கிற ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ தான் வரும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க எப்படி இருந்தது இந்த வீடியோன்னு. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நல்லா நறுக்கிக்கோங்க. நல்லா இதே மாதிரி நல்லா நறுக்கிக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் தான் போட்டு தாளிக்கணும், அதுதான் நல்ல டேஸ்ட்டு. காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டாச்சு, நல்லா வதங்கணும். அடுத்தது நம்ம ஒரு 2-3 குத்து பச்சை கருவேப்பிலையாக போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இந்த பருப்பு கடையிலுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வரணும், அதுதான் சரியாக இருக்கும். நல்லா நம்ம இதை வேக விட்டாச்சு. பாருங்கள், அந்த பருப்பையும் அதில் சேர்த்துட்டு கொதிக்கலாம் விடணும்னு தேவையில்லை. ஒரு பெரட்டல் மட்டும் பெரட்டினா இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம புளிக்குழம்புக்கும் இது தொட்டுக்கிட்டு சாப்பிட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு இந்த சாதத்துக்கு குழம்பு ஊற்றாமல் இதே பிணைஞ்சு ஊட்டலாம், அவ்வளோ ஒரு சத்தான இதுவும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. பாருங்கள், பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.